இதை வந்து தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கிறாரு. தியானம் என்பது ஒரு உருவத்தை நினைத்து தியானிப்பது. ஒரு உருவத்தை கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு உருவத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த உருவத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தியானம். அந்த உருவம் கரைந்து அருவமாக இருக்கும்பொழுது அதுக்கு பேர் தவம். நினப்பில்லாமல் இருக்கிறது தவம். தியானம்ங்கிறது ஒரு உருவத்தை நினைத்து கொண்டே இருப்பது. அந்த உருவத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தியானம். எதையுமே நினைக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தவம். ஐயா வந்து தியானத்தில் ஆரம்பித்து தவத்துக்கு போகணுங்கிறார். ஏன்னா தவம் நேரடியாக தவம் பண்ண முடியாது. தியானம் பண்ணுங்க, உருவம் கரைந்து அருவமாகும் அப்படிங்கிறார். ஸோ ஒரு உருவத்தை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துங்க. நீங்கள் தீபத்தை நினச்சிக்கோங்க, வள்ளலார் நினச்சிக்கோங்க, யாரையாவது நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருங்க. கொஞ்ச நேரத்தில் அதை தன்னால் அது காணாமல் போயிடும். அது நம்ம நினைப்பை விட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம தவத்துக்கு போயிருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு கேள்வி தானா? சொல்லுங்க சொல்லுங்க. ஞானசரியில வந்து நினைத்து நினைத்து பாடல கடைசியில வந்து பொச்சபையில் சிற்றபையில் பூந்தர்மன் இதுவே லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த பொச்சபையில் சிற்றபையில் பூந்தர்மன் இதுவே கேள்வி உண்டாயிருக்கு. பொற்சபை எது, சிற்சபை எது, ஞான சபை எது? அங்கே வந்து அழகாக வந்து பொற்சபை சிற்சபைன்னு 2 ரூம் காட்டியிருக்கிறாங்க. நடுவில் ஒரு கதை வச்சுருக்காங்க, ஞான சபைன்னு வச்சுருக்கிறாங்க. அந்த பொற்சபை சிற்சபைங்கிறது வள்ளலார் ஏற்படுத்திய அமைப்பு கிடையாது. வள்ளலார் ஏற்படுத்திய அமைப்பு 2 ரூம் இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த 2 ரூமில் ஒரு அறையில் வந்து அந்த ரத்தனம்னு ஞான சபையில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகள் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு ஆடையில் ஞான சபையோட பூஜை பொருட்கள் அது இன்னொரு அறையில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஏற்பாடு தான் வள்ளல் பெருமான் பண்ணினது. அதுக்கப்புறமா வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் பெட்டியை வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்தார். ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டிக்கு தீபாராதனை பண்ணி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுவாராம். அந்த பெட்டியை வந்து நம்மளுடைய சபாபதி சிவாச்சாரியார் வந்து நான் வழிபடட்டுமா, அவர் வடலூருக்கு கூடி வந்துட்டார். வடலூர்லேருந்து அவர் வள்ளலார்கிட்ட கேட்குறாரு, அது வந்து நான் தீபாராதனை பண்ணலாமான்னு. வள்ளலார் முதல்ல பார்த்துட்டு அவரை மேலே கீழே பார்த்துட்டு அனுமதி கொடுக்கல, ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டார். அவர் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்துட்டு நான் பூணலெல்லாம் அறுத்துட்டேன், அதனால் நான் இப்போ வந்து சன்மார்க்க நெறியை கடைப்பிடிக்கிறேன், நான் இப்போ தீபாராதனை பண்ணலாமா வழிபாடு பண்ணலாமான்னு அவர் சிவாச்சாரியார் கேட்குறாராம். வள்ளலார் பெருமான் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். சிவாச்சாரியார் வடலூர்லேருந்து தினமும் மேட்டுக்கப்பத்துக்கு நடந்து போய் அங்கே அந்த பெட்டிக்கு தீபாராதனை பண்ணிவிட்டு திரும்பி வடலூருக்கு போவது வழக்கமாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிவாச்சாரியார் அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு களவாடிக்கிட்டு போகிறார். அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டார். அந்த பெட்டியில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த பெட்டியை எல்லாரும் அதை ரெக்கவர் பண்ணி திருப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க. வள்ளலார் வந்து இந்த பெட்டியில் இனிமேல் ஒன்றும் கிடையாது, அது மேலே லட்சியம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து அந்த பெட்டியுடைய கதை. அதே மாதிரி வள்ளல் பெருமான் அந்த ஞான சபை அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை 48 நாள் மேட்டுக்குப்பத்தில் வச்சு அதை முறைப்படி அதை கண்ணாடிக்கு வந்து பூஜை பண்ணி அந்த கண்ணாடி தான் இப்போ நம்ம ஜோதி தரிசனம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கண்ணாடி. அதே நேரத்தில் அந்த கண்ணாடியெலாம் எடுத்து வைக்கும்போது அந்த திருநிலை பெட்டகங்கள் அப்படின்னு சொல்லி கடிதங்கள் பார்க்கும்போது தெரியும். அதில் வந்து அப்பாசாமி செட்டியார் அவங்கெல்லாம் வந்து இந்த ஞான சபைக்கு உண்டான பெட்டகங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க. அது அந்த கடிதத்தில் அவ்வளோதான் குறிப்பு, அதை எடுத்துகிட்டு வராங்கன்றது குறிப்பு. ஆனால் வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் அப்புறம் பெட்டி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு குறிப்பு. அதுக்கப்புறமா வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டதுக்கு அப்புறமா அந்த பெட்டிகளை கொண்டு வந்து இங்கே பொற்சபை சிற்சபையில் வைக்கிறாங்க. அது முந்தியெல்லாம் வந்து அந்த பூட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூட்டெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போது தான் ஒரு 7-8 வருஷம் இல்லை 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து மொத்தமாக பூசிட்டாங்க. அது எதுவும் பண்ண முடியாத மாதிரி மோல்டு பண்ணி சிமெண்ட்டில் மொத்தமாக பூசி அமைச்சிட்டாங்க. அந்த பெட்டியில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. அதுக்கப்புறமா அதை பொற்சபை சிற்சபை அப்படின்னு சொல்லி அதை பண்ணினான். அது வாரியார் பண்ணும்போது தான் அதை பொற்சபை சிற்சபைன்னு பேர் வச்சா மாதிரி எனக்கு ஞாபகம். வள்ளல் பெருமான் பொற்சபை சிற்சபைன்னு அதில் எதுவும் ஏற்பாடு பண்ணலை. ஏன்னா ரத்தனம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு வாக்குமூலம் கொடுத்ததில் ஞான சபையில் 2 அறைகள் இருந்தன,
ஒரு அறையில் எங்களுடைய மாற்று துணிகளும் இன்னொரு அறையில் பூஜைக்கு உண்டான பொருட்களும் இருந்தது அப்படின்னு அவர் ரத்தனம் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். இப்போ அது அனுபவத்தில் அப்படி பொற்சபை சிற்சபை அப்படின்னா நம்ம சூரியன் சந்திரன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அக்னி சூரியன் சந்திரன் அப்படின்னு எடுத்துப்போம். அது அக்னி இங்கே ஒரு சூரியன் சந்திரன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து அக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆயுதம் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுதான் ஆயுதம். இறைவனை நம்ம இரண்டரை கலக்கிறதுக்கு ஆயுதம் எதுன்னா இதுதான் ஆயுதம். அதனால தான் அது தமிழ்லேயும் அதுக்கு வந்து தமிழ் அறிஞர்லாம் இருப்பீங்க, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். அதை இங்கே வந்து நமக்கு இங்கே ஆயுத எழுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய அது அனுபவ நிலை. அது பொற்சபை அப்படிங்கிறது நம்மளுடைய திருக்கதவம் திறவாயு அந்த பாட்டு படிக்கும்போது அதில் முதல் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு வெள்ளொளி பேரொளி அப்படிம்பாங்க, இரண்டாவது அனுபவம் பொன்னொளி அப்படிம்பாங்க, மூன்றாவது அனுபவம் அந்த வெள்ளையும் மஞ்சளும் கலந்ததுன்னா சிவப்பாக வரக்கூடியது செவ்வொளி அப்படிங்கிறது மூன்றாவது அனுபவம். அது வெள்ளொளி பொன்னொளி செவ்வொளி அப்படின்னு இருப்பாங்க. அந்த பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் அப்படிங்கிறது அந்த அனுபவ நிலைக்குள்ளார நம்ம போகிறத தான் அங்கே வள்ளல் பெருமான் கொடுக்குறார். அந்த அனுபவ நிலைக்கு எப்போ போவோம் அப்படின்னா இறைவனை ஏற்றி புகழ்ந்து பாடி அந்த பக்தி செய்து இருக்கும் பொழுது அந்த அனுபவத்துக்கு போக முடியும். அது எப்படி பக்தி செய்கிறோம்னா நினைந்து நினைந்து நம்முடைய நிலையை நினைந்து இறைவன் நமக்கு அருளிய அந்த அருளை நினைந்து அந்த மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து உணரணும். நினச்சா மட்டும் போதுமா? எப்பேற்பட்ட நிலையில் நம்மளை கொண்டு வந்து இறைவன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத உணரணும். அப்படி உணரும் பொழுது நமக்கு நெகிழ்ச்சி ஏற்படும். அந்த நெகிழ்ச்சி ஏற்பட்ட அந்த நெகிழ்ச்சியின் மூலம் இறைவன் மேலே அன்பு மறுபடியும் அதிகமாகும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அன்பு இறைவன் மேலே அதிகமாகிடுச்சுன்னா அவ்வளோதான். தண்ணீரை வந்து கண்ணில் வந்து அந்த ஆனந்த கண்ணீர் அதிகமாக வரும். உடம்பே நனைந்து நனைந்து என்ன பண்ணுறோம்? அப்புறம் அன்பு அதிகமாகிட்ட உடனே புகழ்ச்சி தான். அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து அப்படியே வளைச்சி 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 இறைவனை ஏற்றுதும் அப்படின்னா வணங்கிறது புகழறது போற்றி பாடும். அப்படி பண்ணினா அதுதான் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம். பக்தி செய்யக்கூடிய நேரம்தான் நம்ம தியானம் செய்வதற்கு உகந்த தருணம் அப்படிங்கிறார். ஸோ அந்த அந்த நிலையில் இருக்கும் பொழுது தான் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அப்போ தியானம் ஒன்றுனா நேராக காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சு ஊற்றிட்டு வந்து உட்காந்து அப்படியே கண்ணை மூட்டிட்டு உட்காந்தோம் அப்படின்னா அது சரியான அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. பக்தி பண்ணுங்க, பக்தி பண்ணிட்டு அந்த பக்திக்கு அப்புறமா தியானம் பண்ண உட்காந்தா அது நம்மளுக்கு அந்த அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதனால தான் அது வந்து புகுந்தருணம் இது கண்டீர் அப்படிம்பார். அடுத்த பாட்டில் புகுந்தருணம் இது கண்டீர். அந்த பாட்டில் பக்தியோடு பணிந்தேன்னு முடிப்பார். பக்தியோடு பணிந்தேன், அதுக்கு அடுத்தது பணிந்து பணிந்தேன் நான். அந்த மாதிரி அந்த பக்தியோடு நம்ம பணிந்து, ஏன்னா பக்தியோடு இருக்கும் பொழுது தான் நமக்கு தாழும் குணம் உண்டாகும். ஏன்னா நமக்கு மேலே யார் இருக்கா? இறைவன். அப்போ நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்றது எப்போ நமக்கு வரும்? பக்தியோடு இருக்கும்பொழுது. பக்தியோடு இல்லாமல் இருக்கும்பொழுது நான் தான் உயர்ந்தவன்ற திமிரில் தென்னாட்டில் தான் சுற்றிட்டு இருக்கும். அகங்காரம் ஆணவம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற நிலை எப்போ உணருவோம்னா பக்தி பண்ணும்போது உணரும். அப்போ பக்தியோடு நம்ம இறைவனை போற்றி புகழ்ந்து, ஐயா வந்து சாத்திர நூல் தோத்திர நூல் அப்படிம்பார். சாத்திர நூல் அப்படிங்கிறது திருமந்திரம், தோத்திர நூல் திருவாசகம். அப்போ இது ரெண்டும் கலந்த நூல் தான் திருவருட்பா. இதில் சாத்திர பாடல் தோத்திர பாடல் தேடி தேடி பிரித்து எடுக்கவே வேணாம். எதை பாடினாலும் அதில் சாத்திர பாடலாகவும் இருக்கும், தோத்திர பாடலாகவும் இருக்கும். ஸோ அதுதான் திருவருட்பாவோட சிறப்பு. அங்கே ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கலந்து இங்கே கொண்டாந்து கொடுப்பார். அப்போ இந்த சாத்திர பாடலும் தோத்திர பாடலையும் சேர்த்து நம்ம இறைவனை புகழறது, அப்புறம் இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது. ஸோ அதுதான் இங்கே நிலை. இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறது, இறைவனை புகழறது, அது ரெண்டும் கலந்து நம்ம பண்ணும் பொழுது அந்த நேரம்தான் நம்ம இந்த தியானம் பண்ணுறதுக்கு உகந்த நேரம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் தியானம் தவமாக மாறும். இல்லாட்டி எல்லா மற்ற சிந்தனையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் இது மாதிரி பக்தி பண்ணிட்டு உட்காந்தா அந்த பக்தி சம்மந்தப்பட்டதையே வந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு சிந்தனை வந்தால் கூட அது நல்ல சிந்தனையாக இருந்துட்டு, இல்லாட்டி பால்காரன் வந்துட்டானா பேப்பர்காரன் வந்துட்டானா அப்படி தான் அலபாஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம படிக்கில் விளங்கும் அதே மாதிரி அவர் கடவுளை குறிப்பிடும் பொழுது ஆண்டவருடைய பாதகம் தான் நமக்கு அது எங்க சொல்றாரு? இரு பாதங்கள் கண்கள் எங்க சொல்றாரு? ஐயா சொல்றாரா?
இறைவனுடைய பாதங்கள் நம்ம கண்கள்னு சொல்லலாம். இறைவனுடைய பாதம் கண்கள்னு சொல்றாரு. எடுங்க உரைநடை எடுத்து பாருங்க. இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா, அப்படி சொல்லியிருந்தா நான் தெரிஞ்சுக்கிறேன், வேற ஒன்றும். ஏன்னா இந்த அதாவது அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது இந்த புருவ மத்தின்னு எடுத்துக்கும் போது இதை வந்து பாதமாக நம்ம கருதுறோம், அப்படிதான் கருதுறோம். பட் இறைவனுடைய பாதம் அப்படின்னா, இறைவனுக்கு கை கால் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கை கால் இருக்குதா அப்படின்னா பதில் சொல்ல தெரியாது, விழிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன வள்ளலார் இறைவனுடைய பாதம் தான் இந்த 2 கண்கள்னு வள்ளலார் சொல்லியிருக்க மாட்டார். அது யார் சொல்றது அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரியா தூத்துக்குடியா அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒன்றும் நம்ம அது அவங்களுடைய எண்ணம், கருத்து. எப்படியோ ஒன்று இறைவனை கொண்டு வராங்க, அவ்வளோதான் சந்தோஷம். ஏன்னா இறைவனுக்கு வந்து பரமாகாச சொரூபராகிய இறைவன் அப்படின்னு தான் வள்ளலார் சொல்றார். பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி அப்படின்னு இறைவனுக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கக்கூடிய விளக்கம் பரமாகாசம், வெட்ட வெளி. வெட்ட வெளி தான் இறைவனுக்கு கொடுக்குறாரு. அதனால தான் ஞானசபைக்கு பக்கத்தில் வெளியே காமிக்கிறாரு. ஞானசபை உள்ளே இருக்கிற ஒளியை காமிக்கிறது, ஞானசபையை சுற்றி இருக்கிறது வெளியே காமிக்கிறது. தர்மசாலையில் வள்ளல் பெருமான் வெளியே தான் இறைவனாக வச்சார். தர்மசாலை வெளியை இறைவனாக வைத்தது தான். ஞானசபை உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை இறைவனாக வைக்கிறார். அது வந்து வெட்ட வெளி தர்மசாலை விளக்கம், ஞானசபை விளக்கம் உள்ளொளி ஞானசபை விளக்கம். அதனால தான் அந்த வெட்ட வெளியாக வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் இப்போ எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டு காரணம் என்னென்னா, அது வெட்ட வெளியாக இருக்கணும், அதில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருக்கணும். விஞ்ஞானம் அப்படிங்கிறது இல்லை, அவர் விஞ்ஞானம் என்னங்கிறாரு, மெய்ஞானம் என்னங்கிறாரு. ஓகே, விஞ்ஞானம் இப்போதான் தவழ ஆரம்பிச்சிருக்கு, மெய்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு. மெய்ஞானத்தை விஞ்ஞானம் இன்னும் எட்டி கூட பார்க்கல. ஏன்னா விஞ்ஞானத்து மூலமா இப்போ இருக்கிற பிரச்சனையே அதுதான். எல்லா இளைஞர்களும் விஞ்ஞானம் மூலமா மெய்ஞானத்தை எடுத்து சொல்றதுக்கு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்குறாங்க இல்லைங்களா? மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தால ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. மெய்ஞானம் என்பது அனுபவம், விஞ்ஞானம் என்பது வெளிப்படையாக காட்டக்கூடியது. ஆனால் விஞ்ஞானத்தினால மெய்ஞானத்தெல்லாம் உணரவே முடியாது. அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் காட் பார்ட்டிகள்னு ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் இந்த முயற்சி, விஞ்ஞானத்தினால நம்ம கடவுளை காட்ட முடியும், உணர முடியுன்ற ஒரு முதல் முயற்சி. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன அணு 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 துகள் அப்படின்னு சொல்றது. இப்போ வள்ளலார் உதாரணத்துக்கு அந்த கொடி, சன்மார்க்க கொடியோட விளக்கம் என்ன? நம்மளுடைய நாவியிலிருந்து புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றது, நாடி நுடியில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது, அதனுடைய கலர் தான் வெள்ளை மஞ்சள் அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ரே ஸ்கேன்ல பார்க்க முடியுமா? இங்கேருந்து ஒரு நாடி இருக்குதுங்கிறாரு, இதில் ஒரு ஜவ்வு தொங்குதுங்கிறாரு, அதுக்கு வெள்ளையும் மஞ்சளும் கலரும் கொடுக்குறாரு. இது விஞ்ஞானத்தால் என்னைக்காவது நிரூபிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது மெய்ஞான, இது வள்ளலார் என்ன சொல்றாரு? இது அனுபவத்தின் கண் விளங்கும்ன்றார். இந்த கொடியை பற்றி சொல்லும் பொழுது இது அனுபவத்தின் கண் விளங்கும் அப்படிங்கிறார். அப்போ அனுபவம் எங்கே கிடைக்கும்? பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்ம தவம் பண்ணும்போது மட்டும்தான் அனுபவம் கிடைக்கும். புற அனுபவம் இல்லை, அக அனுபவத்தில் இருந்தால் உள்ளே இருக்கிறத நம்ம புறத்தில் பார்க்க முடியாது, அகத்தில் தான் பார்க்க முடியும். அகத்தில் இருக்கிறது அகத்தில் தான் பார்க்க முடியும். அப்போ அக அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் ஒழிய அதை புற அனுபவத்தில் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கவே முடியாது. இறைவனை விஞ்ஞானத்தால் எடுத்து காட்ட முடியாது. இறைவன் என்பது அனுபவம். அவனை அனுபவிச்சுதான். காற்று வந்து நமக்கு இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம பார்க்க முடியுது? ஒரு அசைவினால தான் பார்க்க முடியும். நீரை பார்க்க முடியுது, நெருப்பை பார்க்க முடியுது, நிலத்தை பார்க்க முடியுது, காற்றை பார்க்க முடியுது. ஆகாயத்தை காட்ட சொல்லுங்க, காட்ட முடியாது. ஆகாயம் என்பது வெறும் நம்பிக்கை, அவ்வளோதான். ஆகாயம் என்பது வெறும் நம்பிக்கை தான். மேலே ப்ளூ கலரில் தெரியறது ஆகாயம் கிடையாது. அது வந்து நம்மளுடைய இந்த கலர் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? அது போக போயிட்டே தான் இருக்குது. அப்போ ஆகாயம்னா என்ன அப்படின்னா, ஆகாயம் என்பது இந்த வெளியைத்தான் ஆகாயம்னா. நமக்கு ஆகாயம்னா மேலே பார்க்குறதே பழக்கமாக போச்சு. இப்போ நமக்கு நடுவில் இருக்கிற இதெல்லாம் ஆகாயம்தான், நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆகாயம்தான். இப்போ இந்த ஆகாயத்தை வெறும் நம்பிக்கையால் தான் நம்ம உணர முடியும். அதே போல தான் இறைவன். இறைவனை நம்பணும். ஐயா ரொம்ப தெளிவாக சொல்றாரு, ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்று உண்மையாக நம்பி இருந்து, அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர். ஆண்டவனை காட்டு அப்படின்னா நம்பணும்.
நம்பிக்கை தான். ஆகாயத்தை காட்டுனா காட்ட முடியுமா? காட்ட முடியாது. நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம், மேலே பார் ஆகாயம், மேலே பார் ஆகாயம். அப்போ ஆகாயம் என்பது பஞ்சபூதங்கள்ல 4த்தையும் நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும், ஏதோ ஒன்று. ஆனால் ஆகாயத்தை நம்பத்தான் முடியும். நம்பிக்கை மட்டும்தான் ஆகாயம். அதே போலதான் இறைவன், நம்பிக்கை மாத்திரம்தான் இறைவன். நம்பினா கடவுள், நம்பலனா கல். விஞ்ஞானம் மெய்ஞானத்தை பிடிக்கிறதெல்லாம் ஆகாத கதை. இந்த விஞ்ஞானம் மூலமா நம்ம உணர்த்துறதெல்லாம் ஜிபிக்ஸ் தான். இளைஞர்கள் எல்லாம் அதை தோக்கி தான் படையெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கேலக்ஸி அப்படின்னு ஒன்று எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா என்னமோ சொல்றான் யா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. அவ்வளோதான். விஞ்ஞானம்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ராவணன் சீதையை ஆகாய மார்க்கமாக கவர்ந்து சென்றான். எந்த காலம் அது? எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. புஷ்பக விமானம்ன்றான். அந்த விமானத்தை எப்போ கண்டுபிடிச்சான் அவன்? அது கூட எவ்வளோ, அவன் ஒரு பொருளும் இல்லை, ராவணன் கிட்ட எதுவுமே இல்லை, அப்படியே தூக்கிட்டு போறான். ஆனால் இப்போ நம்ம அந்த ஏரோப்ளேன்ல எவ்வளோ போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இந்த விஞ்ஞானம் என்பது ரொம்ப 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 கீழ்த்தரமான கீழ்நிலையில, கீழ்த்தரம் சொல்லக்கூடாது, ரொம்ப அடிமட்ட நிலையில இருக்கு. மெய்ஞானம்னா அதெல்லாம் தாண்டி போய் பல ஆயிரம் வருடங்கள் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிளட் குரூப் எப்படி உருவாகுது அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பிளட் எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஐயா சொல்லியிருக்கக்கூடிய ரத்த வகைகள்லாம் என் ஃப்ரெண்டு டாக்டர், அவர்கிட்ட நான் கேட்டால் அவன் சிரிக்கிறான். எப்பா தாய் நீ போப்பா, நீ போய் வளலாட்டே கேளு, எங்கிட்ட இதுக்கெல்லாம் பதில் இல்லைங்கிறான். தோல் அத்தனை வகை தோல் ஐயா சொல்றாரு. மென்தோல், பின்தோல் அப்படின்னு நிறைய 7 தோல் வகைகள் சொல்றாரு. அவன் மேல் தோல் உள் தோல் 2 தான் சொல்றான் விஞ்ஞானத்துல. அவ்வளவுதான் இருக்கு. விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானத்துக்கிட்ட எல்லாம் நெருங்கி வரவே முடியாது. இன்னும் விரிக்கில் பெருகுன்றார். அது கூட முடிக்கல அவர். விரிக்கில் பெருகுன்றார். உலகெல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னும் மொத்த பதில் வரல. விஞ்ஞானம் என்பது நல்ல முயற்சி, அவ்வளவுதான். கண்ணாடி தவம் ஐயா கண்ணாடி தவம்லாம் பண்ணவே இல்லைங்க. ஐயா கண்ணாடி தவம்லாம் பண்ணல. அவர் தனி அறை கேட்டாரு அப்படின்னு இருக்குது. அவர் கண்ணாடியில முருகனை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கண்ணாடியில் ஐயா முருகனை பார்த்தாரு? அவர் கண்ணாடி மாற்றி பார்த்தாரா? திருவொற்றியூர்ல ஒரு கண்ணாடி இருக்குது, கேழ்கானல ஒரு கண்ணாடி இருக்குது. ஐயா கண்ணாடி அடிக்கடி மாத்திட்டே இருந்தாரா? அது அந்த பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா என் கண் உற்றதே அப்படின்னு தான் பாடி இருக்கிறார். என் கண் உற்றதே. அது கண்ணாடியில் பார்த்தேன்னு ஒரு பாட்டு கூட கிடையாது. கண்ணாடியில் பார்த்தேன்னு பாட்டு இருக்கா? பாட்டு கிடையாது. இருந்தால் எடுத்து சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்ணாடியில் பார்த்ததா பாட்டு எதுவும் கிடையாது. என் கண் உற்றதே அப்படின்னு தான் சொல்றாரு. என் கண் உற்றதே நான் கண்ணால் பார்த்தேன்னு கூட கிடையாது. என் கண் உற்றதே. என் கண் அப்படின்னா எனக்கு தெரிந்தது. அப்போ ஒரு அனுபவத்தில் அதை பார்க்குறாரு. அவர் உள்ள பார்க்குறாரு. முருகனை கூட அவர் பார்த்ததாவே இருக்கட்டும், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த முருகனை பார்த்ததாவே இருக்கட்டும். அந்த முருகனை பார்க்கலன்னு நான் சொல்ல வரல. ஐயா என் கண் உற்றது என்ன பாடி இருக்கிறார். அவரு கண்ணால் பார்த்துருக்காரு. அது புறத்தில் கிடையாது, அகத்தில். கண்ணாடியில் பார்த்தாருன்னா அப்படின்னா அப்போ ஒரு கண்ணாடி மாற்றி வச்சு பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி இருக்கு. 3 கண்ணாடி இருக்கு. பண்ணணும் இல்லை பண்ண மாட்டேன்றாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. பண்றாங்க. தியானம் பண்றதுக்கு நிறைய சங்கங்கள்ல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க கேட்கணும், அக வழிபாடு கேட்கணும். தியானம் கேட்கறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கப்படும். குருமுகம் அறிக. சரி, தியானம் சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுப்பாங்க. எல்லா சங்கத்திலையும் பண்ணணும். ரைட்டு. அதான் பண்றாங்க. பண்றது இல்லை நம்ம சொல்லக்கூடாது. இங்கே நடக்கல, நடத்தணும். நடத்த சொல்லலாம். இல்ல ரைட் நடத்துவாங்க. தியான வகுப்பு நடத்தப்படும்.
சரியா? நாங்க சொன்னா மிஞ்சி கேட்க மாட்டாரு. சரி வாங்க, தியான வகுப்பு மாதம் ஒரு நாள் நடத்தப்படும். ரொம்ப ரைட்டா? சந்தோஷம். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை தானே வரீங்க, அப்போ அந்த வியாழக்கிழமையில தியான வகுப்பு நடத்திடுங்க. மாசத்துல ஒரு வியாழக்கிழமை தியான வகுப்பு நடத்தப்படும். கேளுங்க கேளுங்க. பெரியவங்க பெரியவர்கிட்ட தீட்சையை வாங்கணும்னாங்க. பெரியவங்கன்றது யாரு இல்லை. தீட்சை அப்படின்னு வள்ளல் பெருமான் லெவல்ல சொல்லணும் அப்படின்னா வேற பொருள். தீட்சை என்பது மல ஒழிவு. வள்ளலார் சொல்றது, ஒருத்தர் தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு மலம் எல்லாம் ஒழிஞ்சிருக்கணும். அப்போ தீட்சை கொடுக்கறவங்களுக்கு மலம் இருக்கணுமா? தீட்சை கொடுக்கறவங்க மலமற்றவர்களா இருக்கணும். சரிங்களா? அவங்களும் இல்லை. ஆனா இப்போ நடைமுறையில தீட்சைன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா வந்து 6 ஆதாரங்கள், இந்த ஆதாரங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நமக்கு காலம் இல்லை அப்படின்றார் ஐயா. அப்ப நேரா பூர்வ மத்தியில இருந்து தொடங்குன்றார். அப்ப பூர்வ மத்தியில ஏற்கனவே தவம் பண்றவங்க அவங்க கொஞ்சம் சுத்த உஷ்ணத்தோட இருப்பாங்க இல்லையா? அந்த சுத்த உஷ்ணத்தை நம்மளுடைய பூர்வ மத்தியில அவங்க கொஞ்சம் டச் பண்ணி தொட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வை பிடிச்சிட்டு மேலே போகிறது அப்படிங்கிறது இப்போ தற்கால தீட்சைக்கு அர்த்தம். ஐயா எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு ஐயா, வடலூர் திருவடியில் நாங்கள் கையிருக்கும் பொழுது அந்த கூலியிலே வந்தாங்க. மலையில் மலைப்பிரவத்திலேருந்து வந்தாங்க. அது தீட்சை கொடுத்தாங்க. திருவூரில் தான் எனக்கு கட்டினாரு. திருவூரில் வச்சு தான் எனக்கு கட்டினாரு. கட்டினவங்க தான் நான் திருவூரில் அடிச்சு போட்டேன். அவ்வளோதான். தீட்சை என்பது அவர்களுடைய சுத்த உஷ்ணத்தை நம்மளுக்கு பூர்வ மத்திக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நம்ம இங்கே ஒவ்வொரு ஆதாரத்துலேருந்து அந்த உஷ்ணத்தை 3 நிலை மூலாதாரத்தில் ஏற்றி அது இங்கேருந்து ஒரு ஆதாரமாக தூக்கிட்டு போனால் ஒரு ஆதாரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 12 வருஷம் கணக்காம். அப்போ 6, 12, 72 வருஷம் இங்கே வர்றதுக்கு. வள்ளலாறு 72 வருஷத்துக்கு இங்கே வந்து அப்புறமா நம்ம அதனால யாராவது ஒரு ஆல்ரெடி தியானம் பண்ணி தவம் பண்ணி சுத்த உஷ்ணத்தோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து நேரடியாக ஒரு தீட்சை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. அந்த உஷ்ணத்தை நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கணலை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கணல்ல இருந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு மேலே போகிறது அப்படிங்கிறது தற்கால தீட்சை. ஆனால் உண்மையிலேயே தீட்சை என்பது ஒரு குருகுல வாசத்தில் இருந்து குருகுலத்தில் பயின்று ஒவ்வொரு தத்துவங்களை எல்லாம் கடந்து அந்த குருகுல வாசத்துல அவங்க மலம் கடந்தவர்களா இருக்கணும். என்ன மலம்? ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயி என்கின்ற அந்த 5 மலங்களும் கடந்தவர்களா இருக்கும் பொழுது குரு தீட்சை கொடுப்பார். அப்பதான் அவர் அந்த சுத்த உஷ்ணத்தை அவங்களுக்கு கொடுப்பார். அந்த மலம் கடந்தவங்களுக்கு தான் கொடுக்கறது. அப்போ அந்த அவங்களுக்கு எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்படின்னு. சரிங்களா? இப்போ வள்ளலார் வந்து அதனாலதான் தியானம் பண்றத வள்ளலார் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ தீட்சை வாங்குறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். இப்போ குருவை விட்டுருங்க, அடுத்தவங்களுடைய விமர்சனம் நமக்கு தேவையில்லை. நாம வந்து தீட்சை வாங்க போறோம், நாம எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு கண்டிஷன் வள்ளலார் பெருமான் இந்திரிய ஒழுக்கத்தை கொடுக்குறாரு. யார் இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் மாத்திரம்தான் தியானம் தவம் செய்ய முடியும். அதனால்தான் கரண ஒழுக்கத்தில் கொண்டு போய் தியானத்தை வைக்கிறார். இந்திரிய ஒழுக்கத்தை சொல்லி முடிச்சுட்டு கரண ஒழுக்கத்துல தான் மனதை எந்தவித ஆபாசத்திலும் செல்ல ஒட்டாமல் இழுத்து சிற்சபையின் கண் உருவ மத்தியில் நிறுத்துதல் அப்படின்னு இந்திரிய ஒழுக்கத்துக்கு அப்புறமா தான் வைக்கிறார். ஏன்னா இந்திரியங்களை புலன்களை நம்மளால கட்டுப்படுத்தாத முடிகிற வரைக்கும் மனசை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப முதல்ல இந்திரியத்தை புலன்களை கட்டுப்படுத்துங்க. ஐயா கேள்வி கேட்டுக்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு குரு எனக்கு ஐயா காட்டு தீட்சை கொடுக்குறதெல்லாம் அவர் எனக்கு எப்போ கொடுப்பேன் அவர் கொடுக்குறேன். ஆனால் வல்லார் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல எப்போ யாரிடம் வாங்கணும்னு அவர் எனக்கு காட்டுவார். ஏன்னா அது குருவாக இருக்கணும்னு தீட்சை வாங்கினா அவர் எப்படிப்பட்டு இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்கிறதுயா. அவங்க நம்ப மாட்டுறாங்க. எல்லாரும் நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன். சரி நீ வாங்கினேன், நீ எப்படி இருக்கிறேன்? ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்.
நான் கேட்குற கேள்வி அதுதான். இங்க வந்து காசு அவருக்கு வந்து குரு வந்து அவர் எல்லாமே வாங்கிட்டாராம். நான் காட்டுறேன். ஆனா ரகசியம் சொல்லக்கூடாது. நான் வந்து வீட்டுக்கு கொடுப்பாரு, குரு இருக்காரு என்கிட்ட, அவருக்கு வந்து கொடுப்பாரு. அவர் தான் கொடுப்பாரு, குரு வந்து 1000 ரூபாய் கொடுப்பாரு. தட்சணை வாங்குவாரு 1000 ரூபாய். எந்த குரு ஐயா வந்து தட்சணை வாங்குறாரு? ஐயா நான் எங்க சொல்லிட்டேன் ஐயா, குருகிட்ட போனா குருகிட்ட நீ என்ன வேலை செய்யற அதெல்லாம் போய் அனுபவிக்கணும் ஐயா. அதை அனுபவிக்கிறது கிடையாது. இல்ல நம்ம கொடுக்க மாட்டாங்க. தியானம் பண்ணணும் அப்படின்னாலே நீங்க அருட்பாவை படிக்க 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 நமக்கு விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அருட்பாவை ஐயா சன்மார்க்னா என்ன ஐயா? குத்தம் ஐயா. சன்மார்க் சன்மார்க்னா என்ன? இது ஐயா இல்ல ஒரு நிமிஷம் சாதாரணம் தான் சன்மார்க். ஐயா நம்மளாம் இப்போ உயிரோடு தானே ஐயா இருக்கிறோம், நம்மளாம் செத்து போலையா, நம்மளாம் சன்மார்க்கு தான் ஐயா. நீங்க நான் தவறா சொன்னா நீங்க திருத்தணும். அதான் சன்மார்க். அதை விட்டு வரவனா சொல்லு தவறா சொன்னா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. வராங்க, படிக்கிறாங்க, அன்னதானம் போட்டா சாப்பிடுறாங்க, கூலி போட்டாங்க. அப்ப எப்படி அக வழிபாடு பண்ணணும்? கரெக்ட். எப்படி நான் தெரியும்? அக வழிபாடு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது எல்லா சங்கத்திலையும் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா புற வழிபாடு ஓரளவுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். 30 வருஷம் சர்வீஸ் இல்லை. புற வழிபாடு இல்லை நம்ம 30 வருஷம் சர்வீஸ் இல்லை. எத்தனை பேர் திட்டீரா இருக்கீங்க? ஐயா ஐயா இருங்க இருங்க, உங்க அனுமதி சொல்லுங்க. அதுதான் என்ன சொல்றாரு, ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு தான் கேட்குறாரு. சரிங்களா, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருடைய கடமையும் அது, எல்லாருடைய கடமையும். ஒருத்தருக்குன்னே கிடையாது. இப்போ இந்த சங்கத்தை இவர் நடத்துறாரு அப்படின்னா இவர் தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, யார் வேணாலும் அதை வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தது ஆகணும். எதிர்வினையில வந்துட்டான்றாங்க, கேள்வி கேட்டுனே இருக்காங்க. இல்லை அது அப்படிதான் இருப்பாங்க. அதாவது ஐயா கேள்விகள் வந்து நான் கேட்ட மாதிரிலாம் நீங்கள் யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப மோசமான கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதனால கேள்வி கேட்கறது ஒரு தப்பு இல்லை. ஏன்னா மெய்ஞான விருப்பத்தில் ஏறி அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னா இந்த மெய்ஞானத்தை கற்றுக்கக்கூடிய ரூட்ல அந்த கேள்வி இருந்தால் பரவாயில்ல. விதண்டாவாதமா, அதாவது இப்போ என்னை மடக்கணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தவறான பாதையில தான் கூட்டிட்டு போயிடும் இல்லையா. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு ஐயா உங்களை ஐயா நான் யாரையும் மூளையை பத்தி கேட்பேன். மூளைனா என்ன? நான் மூளையை பத்தி கேட்பேன். ஆனா யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க எனக்கு. நான் வந்து புதுசா தான் வந்திருக்கேன். எனக்கு சொல்லி கொடுத்தா நான் எடுக்கக்கூடிய அனுபவம். ரைட், ஓகே ரைட். யாரையும் கொஞ்சம் தெளிவாகும். அது சரி மூளை என்னன்னு சொல்லி விடுங்க. அதை போய் சொல்லிட்டு போவாங்க. அதை சொல்லிட்டு முடியும். இல்லை மூளை நீங்கள் அனாட்டமி லைனில் கேட்குறீங்களா, எப்படி கேட்குறீங்க? வந்து சத்தியநாதன் என்ன அவர் என்ன காட்டுகிறார்? தாமரை காட்டுகிற கௌரவம் அதுக்கு என்ன ஐயா? ஏன் அந்த தாமரை கௌரவம் இல்லை, எல்லா இறைவன்கிட்டயும் நம்ம தாமரையை பார்க்க முடியும். ஆமா. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாமரை 1008 இதழ்களை உடையது தாமரைன்னு சொல்லுவாங்க. எண்ணி பார்த்ததில்லை நம்ம. 1008 மடல்களை உடையது இந்த மூளை. அதனால தான் மூளையும் தாமரையும் ஒன்று. அதனால தான் இறைவனை எல்லாம் தாமரையில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்மளுடைய மூளை 1008 மடல்களை உடையது. அது ஒன்றொன்னா விரிய 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 அறிவு விளக்கும். மூளை அப்படியே தாமரை விரிய விரிய அப்படியே இதா மாதிரி நம்ம மூளை அப்படியே குவிஞ்சு கிடக்குது. அது நம்ம சுத்த உஷ்ணத்தின் மூலமாக பெட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்டுன்னு 2 கிளாண்ட் இருக்குது நம்மளுக்கு. அந்த பெட்யூட்ரி கிளாண்ட் அது வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுது. இந்த அமுதம் எல்லா விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அந்த பெட்யூட்ரி கிளாண்ட். பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா சராசரி வாழ்க்கை எல்லாமே அதுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கு. இது வரைக்கும் பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நடந்ததோ, இனிமே பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நடக்க போதோ அத்தனையும் நம்ம மூளையில் இருக்கு. அத்தனை நம்ம மூளையில் ஆல்ரெடி இருக்குது. அதாங்க இது வரைக்கும் நடந்தது மட்டும் இல்லை, நடக்க போறது. பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதோ அதுவும் நம்ம மூளையில் இருக்கு. ஆனால் அதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மங்கி இருக்கிறோம். அப்போ நம்ம அது எப்படி உணர முடியும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்றாருல, அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் அறிவு செல்கின்றதுங்கிற. நம்ம இப்போ மனசுல செயல்பட்டு இருக்கிறோம், மன அறிவை கொண்டு செயல்பட்டு இருக்கிறோம். மன அறிவுங்கிறது எப்படிப்பட்டது? குற்றமே பொறியாய், குற்றமே கரணமாய், குற்றமே உருவாய், குற்றமே வடிவாய், குற்றமே அனுபவமாய், குற்றமே அறிவாய். நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம மனசுல தோன்ற எண்ணங்கள்ல 99% தவறான எண்ணங்கள் அப்படிங்கிறோம். 99% தவறான எண்ணங்கள். அப்போ இந்த குற்றமே வடிவாய் இருக்கிறதெல்லாம் மாறி அறிவே இந்திரியமாய், அறிவே கரணமாய், அறிவே பொறியாய்,
அறிவே அறிவாய், அறிவே அனுபவமாய், அறிவே உருவாய், அந்த மாதிரி எல்லாம் அறிவுமயமாக மாறும் பொழுது இந்த இந்திரியங்கள்லாம் அவ்வளோ ஷார்ப்பாகிடுமா. இந்த சிவத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு இப்போ தெரியல, அறிவுமயமாக செயல்படும் போது தெரியும். அதனால தான் ஐயா என்னுடைய அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் பார்வை செல்கின்றது சொல்ல, என்னுடைய அறிவு செல்கின்றதுங்கிறார். அப்போ இறைவனை எப்படி உணர முடியுமா? அறிவால் அறியும் அறிவை அப்படிங்கிறார் ஐயா. அறிவுக்கறிவாய் இருக்கின்றான் இறைவன் அப்படிங்கிறார். அப்போ அறிவு, அப்போ அறிவுங்கிறது எங்கே போய் நிற்குது? மூளையில். நம்மளுடைய ஆன்மா எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. புருவ மத்திங்கிறது எங்கே இருக்குது? அது மூளையின் ஒரு இடம் தான் புருவ மத்தி. நீங்கள் இந்த பக்கம் ஒரு கம்பியை விட்டு இந்த பக்கம் ஒரு கம்பியை சொருவினீங்கன்னா ஒரு இடத்துல அந்த நடுவில் புள்ளி சந்திக்குது. அது எங்கே இருக்குதுன்னா மூளையில் தான் இருக்குது. சரிங்களா? அதுதான், அவ்வளோதான். அதுதான் புருவ மத்தியங்கிறது. அதுதான். சரிங்களா? இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு மறைஞ்சிருச்சா, மறுபடியும் அது ஓப்பன் ஆகணும். சரிங்களா? மறுபடியும் இந்த இடம் இலக்கமாகும். அது எப்போ இலக்கமாகுது அப்படின்னா, நம்ம மூளையில் சுத்த உஷ்ண மூளைக்கு போய் அந்த பெட்யூட்ரி கிளாண்டை போய் தாக்கும் பொழுது அங்கேருந்து நமக்கு அமுதம் சுரந்து அந்த அமுதத்தை சாப்பிடும் பொழுது தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடக்கும். ஸோ சன்மார்க்கத்துக்கும் மூளைக்கும் இதுதான் தொடர்பு. எல்லா இறைவனையும் தாமரையில் ஏன் காமிச்சாங்கன்னா, அந்த தாமரை மாதிரி 1008 மடல்களை கொண்டது இந்த மூளை. அது மடலெல்லாம் மூளை மலர்ந்திட ஐயா அகவலில் கொடுக்குறார். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட உடலெல்லாம் மூற்றெடு தோடி நிரம்பிட அப்படிங்கிறார். அப்போ இந்த மூளை மலர 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 அறிவு விளக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அறிவு விளக்கம் வர 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 அந்த அறிவு விளக்கம் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அமுதம் சுரந்து இறங்கும். உள்ள மூளையிலேருந்து அமுதம் உள்ளே இறங்கும். அது 5 இடத்துல அமுதம் வரும். 5 இடம். அதுதான் இந்த இந்த மொத்த தலைக்கு கழுத்துக்கு மேலே தான் ஞானேந்திரியம், கழுத்துக்கு கீரை எல்லாம் கர்மேந்திரியம்னு ஐயா அதுக்காக தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் சன்மார்க்கத்துக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு. மூளையை உஷ்ணப்படுத்தணும். தியானம் பண்ணி தவம் பண்ணாதான் மூளை உஷ்ணமாகும். சுத்த உஷ்ணம் போய் பெட்யூட்ரி கிளாண்டை தாக்கும் பொழுது தான் உங்களுக்கு அமுதம் சுரக்க ஆரம்பிக்கும். அது தவம் பண்ணாலும் சுத்த உஷ்ணம் உண்டாகும். 3 மணி நேரம் இக விசாரம் இன்றி, உலகியல் விசாரம் உலகியல் நினைப்பு இல்லாமல் இறை நினைப்போட 3 மணி நேரம் பாராயணம், ஸ்தோத்திரம் அல்லது ஜபம் செய்து கொண்டிருந்தால் சுத்த உஷ்ணம் உண்டாகும். இந்த 2 தான் சுத்த உஷ்ணம் உண்டாகிறதுக்கு உண்டான கொள்கை. அது உண்டாச்சுன்னா மூளை எப்படிக்காக மூளையிலேருந்து அமுதம் சுரக்கும். அப்போ அறிவு மயமாக மாறிக்கிட்டே இருக்கும். அது அது வந்து அனாட்டமி. அது நம்மளுக்கு வேணவே வேணாம். நம்மளுக்கு அருளியல், அருளியல்ல அந்த பெட்யூட்ரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு மட்டும்தான். அது அனாட்டமியே வேணாம் நமக்கு. அல்ல அது அப்புறம் இந்த மூளை இந்த பக்கம் செயல்படி இந்த பக்கம். நான் அனாட்டமி கிளாஸ் ஆகி நடத்துகிறேன். நான் டாக்டராக நான் அனாட்டமி நடத்துறதுக்கு பம்பு தானே இது. அப்போ ஏதோ டாக்டர் வந்து கேஸ் போடுறதுக்கா தப்பு தப்பாக மூளையை பற்றி சொல்கிறான்னு. ஜீவகாருண்யம் பண்ணாலே முத்தேக சித்தி கிடைக்கும்ன்றார். பேர வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஜீவகாருண்யம்னு வள்ளலார் எதை சொல்றாரு? உயிர்களுக்கு உபகாரம் செய்வது. எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத உயிர்களுக்கு. அது எப்படி பண்ண முடியும் நம்மளால? முடிஞ்ச அளவுக்கு கிடையாது. அதாவது அதெல்லாம் வேணாம். கடன் வாங்கிலாம் பட சொல்லி ஐயா சொல்லவே இல்லை. நீ போய் எல்லாருக்கிட்டையும் காசு வசூல் பண்ணி எல்லாருக்கும் சோறு போடலாம் ஐயா சொல்லவே இல்லை. நம்மளுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சரி அப்படி பண்ணி. அப்போ பாரி வள்ளல் வந்து இறைவன் ஆயிருக்கணுமா இல்லையா? பாரி ஓரி அப்படின்னு அந்த 7 வள்ளல்கள் இல்லை ஆகல. அவங்களாம் செத்து தான் போயிட்டாங்க. அவங்களும் இறைநிலை அடையலை, செத்து போயிட்டாங்க. சரி ஜீவகாருண்யம் பண்ணியிருக்கிற எவ்வளோ சன்மாரிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற சன்மாரிகள் இறந்து போயிருக்கிறாங்கல்ல. ஏன் அப்போ ஜீவகாருண்யத்துடைய பொருள் என்ன? கப்பல் தமிழ். அப்போ
ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேற்பட்ட பிறவி தானே கிடைக்குது, இருக்கலாம். அது ஒரு நம்பிக்கை. ஐயா வந்து நம்பிக்கை பெரிய அளவில் கொடுக்குறாரு. அதான் சொல்றேன், ஜீவகாருண்யத்தால் முத்தேக சித்திங்கிறாரு. முத்தேக சித்தி கிடைக்குது அப்படிங்கிறாரு. அந்த ஜீவகாருண்யம் எப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாமெல்லாம் இவ்வளவு நேரம் உயிரோடே இருக்க முடியாது. இரக்கமுறில் என் உயிரும் உருன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறோம், எவ்வளோ உயிரினங்கள். இப்போ ஒரு வெள்ளத்தில் எவ்வளோ ஆடு மாடு செத்து போச்சு, மனுஷங்களை விடுங்க, எவ்வளோ உயிரினங்கள் செத்து போச்சு. நம்மளுக்கு ஒரு மயக்கமாவது வந்துச்சா? அதை கேட்கும்போது, அதை டிவியில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு ஐயோ சரி இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுற வழிய, அதை பார்த்து தாங்க முடியாத ஒரு மயக்கமாவது நமக்கு வந்துதா? அப்போ நம்மள்ட்ட ஜீவகாருண்யம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஜீவகாருண்யம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஜீவகாருண்யம் இருக்கு. எல்லார்கிட்டையும் ஜீவகாருண்யம் இருக்கு, சரிங்களா? ஆனால் அந்த முத்தேக சித்தி அடையக்கூடிய அளவு ஜீவகாருண்யம் இல்லை. அதனால் அந்த ஜீவகாருண்யத்தின் அளவு வேற, அந்த அளவு வேறங்கிற நான், அந்த ஜீவகாருண்யத்தின் அளவு வேற. இப்போ 6000 பாட்டு ஐயா எழுதி கொடுத்தாருல, அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். ஏன்னா எந்த காலமாக இருந்தாலும் அதை படித்து திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எந்த காலம் எவ்வளோ வருஷம் கழிச்சு போனாலும், 1000 வருஷம் 5000 வருஷம் 50000 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த பாட்டை எடுத்து படித்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய ஜீவகாருண்யம். சோறு போடுறது, இப்போ இன்னைக்கு சோறு போட்டுருவோம், இப்போ ராத்திரி சோறு போட்டுருவோம், நாளைக்கு காலையில், நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு ராத்திரி, அப்படி அடுத்த வேலை. சரி சோறு போட்டுடுறோம், அவனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறோமா? பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பல்பொடி, குளிக்கிறதுக்கு சோப்பு. அப்போது இல்லை, அதாவது நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? ஐயா வந்து அவத்தைகள்னு 7 அவஸ்தைகளை சொல்றாரு. பசி, பிணி, இச்சை, பயம், கொலை, தாகம் அப்படின்னு 7 அவஸ்தைகள் சொல்றாரு. நம்ம வந்து இப்போ எல்லாரும் செத்து போகிறோம். அப்போ அந்த கொலைங்கிறதுல இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றணுமா இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும், இப்போ நீங்கள் அவர் ஐயா சொன்ன மாதிரி அக வழிபாடு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். எப்பா சாவாமல் இருக்கணும்பா, பாப்பா இப்படிலாம் வாழ்ந்தால் செத்து போயிடுவோம்பா, இப்படிலாம் வாழக்கூடாது பாப்பா. இல்லை, சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. ஏன்னா ஆமாம், என்னோடு இதுகாலம் பழகியும் சன்மார ஒழுக்கம் இன்னதென்று யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு வள்ளலார் சொல்றதாக இருக்கு. அப்போ இன்னும் கூட யாரும் கற்றுக்கல சன்மார்க்க ஒழுக்கம். என்ன கூட நான் இப்போ சன்மார்க்க குடும்பத்திலே போகிறது கூட நான் என்ன கிழிச்சிட்டேன்? ஒன்றும் கிழிக்கல, அவ்வளோதான். நம்ம இந்த உலகியல் குட்டை ஐயா சொல்றாரு இல்லையா, உலகியல் சிறிதும், உலகியல் சிறு இல்லை ஐயா தயவெல்லாம் இல்லை, நம்மளுடைய முயற்சி முதல்ல வேணும். நமக்கு உலகியல் அது எப்போ அது அப்போ ஆமாய்யா, அவனுடைய அருளாலே அவள் தான் பணிந்து, ரைட்டு. எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பாலத்தே, யாரு? அவருடைய தாழ் பணிஞ்சா எல்லாம் செயல்கூடும். நம்ம பணியறது இல்லையே, எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அவரை? இந்த 8 மணி 7:30 ஆச்சுன்னா இவர் வந்து ஐயா ஐயா அப்படிம்பாரு, ஜோதிடர்சன் காமிக்கணும், முடிஞ்ச உடனே சோறு போடணும், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளுடைய முயற்சி இவ்வளோதான் இல்லையா? அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமா? அழுத கண்ணீர் மாறுமான்றாரு. நமக்கு அருள் இன்னும் கிடைக்கலையே, யாராவது அழுதுட்டா இருக்கிறோம், இறைவன் போய் அழணும். என்ன ஐயா என்னை இப்படி வச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில் எப்படி இருந்த சன்மார்க்கம் இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு அழணும் இல்லையா? ஒரு சன்மார்க்கம் பிளவுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழறோமேன்னு அழணும். சன்மார்க்கம் பிளவுபடவே கூடாது, சன்மார்க்கிகள் பிளவுபடவே கூடாது. இன்னைக்கு கோபமா 2 வார்த்தை பேசுறோமா, நாளைக்கு கட்டி அணைச்சிட்டு ஒன்னா சேர்ந்துருக்கணும் இல்லையா? அதுதான் சன்மார்க்கம். இப்போ நான் வந்து எனக்கோ தண்டபாணி ஐயாவுக்கு, திருமாவளவனுக்கு, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை, நான் குழுலேருந்து அவங்கள நீக்கிட்டேன்னா என்ன? நீங்களே என் குழுவில் அவங்க இருக்கிறாங்க, மறுபடியும் 2 நாள் கழிச்சு பதிவு போட தான் போகிறாங்க, நான் பதிவு போட தான் போகிறேன். இப்போ நான் வீட்டில் விழா வச்சேன்னா தண்டபாணியை கூப்பிட்டு பேசதான் சொல்லுவேன் இல்லையா? அவ்வளோதான். ஒரு கருத்து வேறுபாட்டில் ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா வார்த்தைகள் தடிப்பாகாமல் பார்த்துக்கணும். அது நேற்றுக்கு கொஞ்சம் தடுமாறியாச்சு, அவ்வளோதான். அப்போ இல்லையா? அந்த மாதிரி கொரோனா பீரியட்ல சன்மார்க்க சங்கம் செய்த மாதிரி ஒரு சேவை அவ்வளோதான். அவ்வளோ தைரியசாலிகள் நம்ம சங்கம். காவல்துறையில
மனிதர்களுக்கு எல்லாருமே உணவளித்தது நம்ம சரி, வேற என்ன கேள்வி? ஐயா கொஞ்சம் இவங்க ஐயா சொல்கிறாருங்களா, நான் டெய்லியும் நம்ம சங்கத்தில் 4 மணிக்குன்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சிடுறேன். நான் நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை கேள்வி தான் இப்போ வரும். இல்லை கேள்வி யார் இல்லை முடிவு போகிறதா? ஏன்னா நான் எல்லாரும் டெய்லியே கூப்பிட்றேன் ஐயா. சரிங்க. ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பற்றி தான் படித்தார். மாணிக்கவாசகத்தை புரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு, ஆனால் கடைசியில் என்ன ஒரே நேரத்தில் போது நம்ம உபதேசம் பற்றி பார்க்கும்போது இது மாதிரி ஆழ்வார்கள், நாயகர்கள் போன்றவர்கள்லாம் தத்துவங்களே கற்பனை இதெல்லாம் உண்மையாக கிடையாது அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப வித்தியாசம் இருங்க. ஓகே, அருமையான கேள்வி. இல்லை, இதுக்கு முதல்ல பதில் சொல்லி ஐயா வந்து நால்வரை பற்றி ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். அப்படி பாடினவர் இதெல்லாம் தத்துவங்கள்னு சொல்லியிருப்பாரா? உரைநடை உபதேச குறிப்புகளில் நிறைய தவறுகள் இருக்கின்றது. அதை நம்ம பாடல்களோடு ஒப்பிட்டு இது வள்ளலார் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணி தான் ஆகணும். தத்துவங்களே அப்படின்னு சொல்றது இவங்க யாராவது தவறான புரிதல்ல எழுதியிருக்கிறாங்க. வள்ளலார் அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆமா ஐயா, எல்லாரையும் ஒத்துக்கணும் ஐயா. அது தத்துவம் சொன்னது தப்பு. தத்துவம்னு ஐயா சொல்லியிருக்க மாட்டாரு. அது இவங்க தப்பா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது நான் நிறைய, அது மட்டும் இல்லை, நான் பேருபதேசத்துக்கே குண்டு வச்சவன். ஆமா, பிழைகள் இருக்குது. அதுதான், அவ்வளவுதான். எல்லாமே தவறுன்னு வள்ளலார் சொல்லியிருக்க மாட்டாருன்ற அது குறிப்பு எடுத்தவங்க அந்த மாதிரி ஒரு புரிதல்ல அந்த மாதிரி எழுதிட்டாங்க. இல்ல, எடுத்ததும் இல்லம்மா, கடைசியில கூட ஐயா அதெல்லாம் பொய்ன்னு சொல்லவே இல்லை. இல்ல, அது தப்புங்கிற நான் உரைநடையில அந்த பகுதி தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் எப்பயுமே சொல்றது. ஐயா நால்வரை பத்தி பாட்டே பாடியிருக்காரு. வான்கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு பாடும் பொழுது இல்ல, அது எடுத்ததும் இல்லை. எப்பயுமே அதெல்லாம் பொய்ன்னு சொல்லவே கூடாது. நானே அதெல்லாம் வந்து அது உரைநடையில் அவங்க குறிப்புகள், உபதேச குறிப்புகள் எழுதி வச்சவங்க என்ன எல்லாம் குறிப்பு தான். பேருபதேசமே குறிப்பு தான். வள்ளலாருடைய கையெழுத்து பிரதி கிடையவே கிடையாது. 2 அன்பர்கள், அந்த 2 பேரும் யாருன்னு கூட தெரியாது, அவங்க பேர் கூட கிடையாது. இந்த பேருபதேசத்தோடைய நம்ம டேட்டா வந்து 2 பேரோட குறிப்பு. அதில் யார் அந்த குறிப்பை கொடுத்தாங்கன்ற பேர் கூட கிடையாது. வெறும் மொட்டை கடிதாச்சு தான் பேருபதேசமே. ஏன்னா பேருபதேசத்தில் நிறைய பிழைகள் இருக்குது. ஐயா பச்சை திரை முதல் திரைன்னு பேருபதேசத்தில் இருக்குது. அகவல்ல அது 3வது திரை. அப்புறம் மற்ற 8 திரைகள்னு பேருபதேசத்தில் இருக்குது. ஆனால் மொத்தம் 7 திரை தான். ஆனால் ஞான சபையில் தீபாராதனை பண்ணும்போது பஞ்ச திரைகளை நீக்கி தீபாராதனை பண்ணினாங்கன்னு பதிவு இருக்குது. 5 திரை தான் வச்சிருக்கிறாங்க ஞான சபையில். 1878 81 1902 வரைக்கும் 5 திரைகள் தான் வச்சு தீபாராதனை நடந்தது. அப்போ அது மாதிரி நிறைய, அப்போ அது மாதிரி பேருபதேசத்தில் நிறைய பிழைகள் இருக்குது. எல்லாமே தத்துவம் சொன்னதெல்லாம் பிழை தான். மொத்தமாக தொல்காப்பியம் முழுவதும் குற்றமே அப்படிங்கிறது பிழை தான். அது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. குற்றங்கள் இருக்குது, பிழைகள் இருக்குதுன்னு வள்ளலார் பெருமான் எடுத்து சொல்லியிருப்பாரு. எழுதினவங்க எக்ஸாஜரேட் பண்ணி மொத்தமே பிழைட்டாங்க. இவங்கெல்லாம் யாருமே உயிரோடு இல்லை, எல்லாமே தத்துவம் தான். பூர்ணடிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இன்னொரு 500 வருஷம் கழிச்சு வள்ளலார்னு ஒருத்தர் இதுவே இல்லை, அதுவும் தத்துவம் தான் சொல்ல போகிறாங்க. யாரோ ஒருத்தர் தான் வந்து எழுதினாரு, அதை வள்ளலார்னு பேர் வச்சு இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பூர்ணடிகள் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாரு. பாலகிருஷ்ண பிள்ளையும் ரொம்ப தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருப்பாரு. இதிலெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது இதில் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளணுமோ எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் கொஞ்சம்
அருட்பாவை படித்துணர்ந்து எடுப்பதும் விடுப்பதும் உங்களுடைய வேலைன்னு சொல்லி முடிப்பார். அதாவது மற்ற ஒரு குறிப்பு எடுத்ததும் வல்லரார் தாம் கைப்பட எழுதி சொல்றீங்களா? ஆமா ஆமா மிண்டிக்கணும். கண்டிப்பா அதை நிறுத்தி அதை நீக்கணும். ஆமா கண்டிப்பா. எல்லாருமே ஆனா எங்க வர சொல்றதுன்னா கருத்து வேறுபாடு நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ இது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சொல்யூஷன் எடுக்கணும்னா என்னோட சிந்தனை என்னன்னா வடலூர்ல அமைக்கணும் வேண்டாம்னு சொல்லுங்க. பெருவெளியில மக்கள் கூடுற இடத்த அவங்க விட்டுட்டோம். இப்போ அவங்க மேற்கு பக்கம் அதிகமா இருக்கு, அந்த பள்ளிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி கிழக்கு பக்கம் தர்மசாலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்பட்டை அவனுக்கு 200 அடி நீட்டு இருக்கு. அந்த 200 அடி ஃபுல்லா எடுங்க. அந்த பக்கம் இந்த ஆக்கிரமிப்பு எடுங்க. முழுசா நடுவில் விட்டுட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கட்டிங்க. வரவங்க இது ஒரு எல்லாருக்கும் 2 பேருக்கும் சமமா இருக்கும். அதுதான் சொல்றோம். கூட ஒரு நிலப்பரப்பும் கிடைக்கும் சமாகத்துக்கு. அதாவது சாதாரணமா முடிய வேண்டிய விஷயம் பூதாகரமாக்கிட்டாங்க. இது வந்து பெரிய இல்லை. முன்பக்கம் வழி அமைச்சிங்க, மேற்கு பக்கம் வச்சுங்க, கிழக்கு பக்கம் வச்சுங்க, நடுவுல இல்ல. இன்ஃபேக்ட் வடலூர்ல தான் அமைக்கணும்னு ஒன்று அவசியமே இல்லையே. எல்லா ஞானிகளுக்கும் பாருங்க, அவங்க பிறந்த இடத்த தான் சிறப்பாக எடுத்துட்டு போயிருப்பாங்க, இல்லை அவங்க சித்தி பெற்ற இடத்த சிறப்பாக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ வள்ளலார் சித்தி பெற்ற இடம் மேட்டுக்குப்போம், பிறந்த இடம் மருதூர். 2 இடத்துலையும் இடம் மனாவரியா கிடக்கு. மருதூர்ல அவ்வளோ இடம் இருக்கு. இல்ல சுத்தி ஆமா இது இந்த பெருவெளியில கை வைக்காதீங்க. அந்த இடம் ரொம்ப குறுகி இருக்கு. நமக்கு வந்து வடக்கு பக்கம் மிக அதிகமா இருக்கு. அப்போ ஜோதி அந்த மாதிரி காமிக்கிறீங்க, குறுக்கு பக்கமா இருக்கு. இல்ல ஜோதி காமிக்கிறது 8 கதையும் திறக்கணும் ஐயா. ஆமா சென்ட்ரல் தான் இருக்குது. இல்ல அது வந்து அந்த தூண்கள் அமைச்சிருக்கிறாங்கல்ல, இவங்க 16 தூண் மண்டபம் உள்ள ஞானசபைக்குள்ள 16 கால் மண்டபம் இருக்கு. அதுக்கு நடுவில் 4 கால் மண்டபம் இருக்குது. நமக்கு 4 கால் மண்டபத்தையே நம்ம காமிக்கிறது கிடையாது. அது உள்ள எடுத்து அந்த ஜோதியை கரெக்டா ஐயா சொன்ன இடத்துல ஜோதியை வச்சாங்கன்னா 8 கதவையும் திறந்து அதை சுத்தி நின்று பார்க்க முடியும். அந்த அளவு அந்த மாதிரி தான் ஞானசபை அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா நமக்கு வந்து அதை முழுசா மறைச்சி முன்னாடி இருக்கிற கதவை ஒரு பக்கம் மட்டும் வச்சு ரொம்ப கம்மியான அளவு அந்த மாதிரி வச்சுட்டாங்க. சுத்தி இருந்து பார்க்கணும். அதுக்காக தான் அவரை வெட்ட வழி அப்படி வச்சாரு. அது ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவ்வளோ ஆக்கிரமிப்புகள் வந்து இடம் குறுகி போயிட்டே இருக்கு. அவங்க காம்பவுண்ட் அமைக்க போறேன்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம், எல்லாமே நல்ல விஷயம். அதே தான் ஐயா, அதுதான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை. நான் வந்து ஏன் மூடி மறைச்சிங்கன்றதான் என்னோட ஆதங்கமும் கோபமுமே. மூடி மறைச்சிருக்கணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. தலைமை சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தினா எதிர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அரசாங்கம் வெளிப்படுத்தலை, இவங்களும் வெளிப்படுத்தலை. அதை வெளிப்படுத்தி இல்லை எப்பா எல்லாரும் வாங்கப்பா, சன்மாரிகள்லாம் வாங்க, இல்லை நிலம் கொடுத்தவங்களாம் வாங்க, ஒரு மீட்டிங் போடுங்க, ஒரு மீட்டிங் போடுங்கன்னு ஒரு பப்ளிக்காக ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு என்ன உங்கள் கருத்து, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரே மீட்டிங்கில் சால்வ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வேண்டான்னு ஒருத்தர் கூட சொல்லலையா. சர்வதேச மையம் வேண்டான்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, அங்கே வேண்டான்றது தான் எல்லாருடைய கருத்தும். அங்க வேண்டாம், இல்ல அங்கதான் அமைப்பேன்னு அடம் பண்ணும்போது அது போராட்டமா மாறுது. சுத்தி அமைங்க, வெளியில மற்ற இடங்கள்ல போங்க. அதை தான் இப்ப நேற்றுக்கு மீட்டிங்ல கூட, கடலூர் மீட்டிங்ல கூட அதை தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எடுங்க, அதை எடுத்தாலே உங்களுக்கு 17 ஏக்கர் கிடைச்சிடும், அதுல போடுங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஆக்கிரமிப்புகள் எடுத்துட்டு அதுல கட்டிக்கோங்க எல்லாத்தையும், இதை அப்படியே விடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சுமூகமா முடிஞ்சிடும். இப்ப அதான் அந்த அந்த பிளவு வந்து வரக்கூடாது. அவ்வளவுதான் ஐயா, நான் அதுதான் தெரிச்சிட்டு இருக்கேன். இல்ல இப்ப வந்து தர்மசாலை 2500 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ண போறேன்றாங்க. எங்க பண்ணுவாங்க? அப்ப அந்த இடத்து அங்க இடம் கிடையாது. 2500 பேர் உட்கார மாதிரி அந்த தர்மசாலையை விஸ்தரிக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு இடம் தான் வரப்போகுது. அப்போ அந்த தர்மசாலையை இந்த பக்கம் கொண்டாடுற மாதிரி பிளான் வருது. அது ரொம்ப தப்பாயிடுது. இல்லை, அந்த பக்கம் தான் ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்குது. அப்போ அந்த ஆக்கிரமிப்பு எடுத்தாலே அது எல்லாத்தையும் விஸ்தரிச்சுட்டு நலமும் பண்ணிகிட்டே போகலாம். அதை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். அது வந்து ரொம்ப சுமூகமாக முடியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு சின்ன ஆணவம் தான் அது அவங்களுக்கு. நம்ம சொல்லிட்டோம், இவங்க யார் இதை வந்து தடுத்து நிறுத்தணும்? அது அரசியல் உள்ள விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ மாறி போச்சு.
நான் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டேன், அரசியல்வாதிகள் பின்னாடி போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ஆதாயத்துக்கு தான் பண்ணுவாங்க இல்லையா. யாரும் வந்து இங்கே ஒன்றும் காமராஜர் கிடையாது, யாரும் ஒன்றும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது ஒன்றும் யாரும் வரல இல்லையா. மதுவும் மாமிசமும் சாப்பிட்றவங்க பின்னாடி சன்மாரிகள் போகலாமா? அவங்களோட உதவி ஏன் நீங்கள் போய் தேடுறீங்கன்றது. நம்ம சன்மாரிகள் இல்லையா, எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. அந்த முன்னாடி வர்றதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா. வாட்ஸ்அப்பில் கொடுக்குறவங்க அவங்களே முன்னாடி வரமாட்டேன்றாங்க. வாட்ஸ்அப்பில் மறுப்பு கொடுக்குறவங்களும் ஃபேஸ்புக்கில் மறுப்பு கொடுக்குறவங்களும் ஒரு போராட்ட களம் இருக்குது, வந்து இறங்குங்க எல்லாரும் நாளை காலையில் 8 மணிக்கு அங்கே வந்துடுறீங்களான்னா வரமாட்டேங்கிறாங்களே. எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்தது. நல்லது வந்தால் ரைட்டு, யார் வேண்டாம் அவ்வளோதான். நல்லது நடந்தால் சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளோதான். எந்த கட்சியாக இருந்தாலும் கெட்டது பண்ணால் கெட்டது தான். இப்போ மதுவை வந்து திமுக அரசு மட்டுமா கொண்டு வந்துச்சு, அதிமுக தான் கொண்டு வந்துச்சு. அதனால் எந்த அரசாங்கம் இருந்தாலும் தப்பு தான். சரியா? போதுமா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, நம்ம எல்லாரும் புற வழிபாடு கண்டிப்பாக வேணும். புற வழிபாடு வேண்டாம், அக வழிபாடு போதும்னு சொன்னால் அதுவும் தப்பு. அக வழிபாடு இருக்குது இல்லை புற வழிபாடு மட்டும் போதும் அக வழிபாடு வேண்டாம்னு சொன்னாலும் தப்பு தான். புற வழிபாட்டும் அக வழிபாடும் சேர்ந்தது தான் சன்மார்க்கம். புறத்துலேயும் வழிபாடு பண்ணணும், அகத்துலேயும் அதை கொண்டு போய் பார்க்கணும். அகத்தில் பார்க்கறத புறத்தில் வழிபாடு பண்ணால் தான் அக வழிபாட்டுக்கே போக முடியும். அதனால் புறத்தில் வழிபாடு பண்ணுறதை நிறுத்தாதீங்க. வள்ளல் பெருமான் கடைசி வரைக்கும் புற வழிபாடு பண்ணிட்டு தான் இருந்தார். அவரே பண்ணியிருக்கிற புற வழிபாடு நிறைய சங்கத்தில் இப்போ தீபாரணை பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து சமய வழிபாடாம். இது இன்னும் கூட ஒரே ஒரு விஷயம், திருநீறு அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் எவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திருநீறு அப்படிங்கிறது சமய சின்னம், அது கூடாதுங்கிறாங்க. சமய சின்னம் தீபம்ங்கிறது யாரோட சின்னம்? திருநீராவது சைவ சமயத்து ஒரே ஒரு சமயத்தோட சின்னம். தீபம் எல்லா மதத்தவருடைய சின்னம், எல்லா சமயத்தவருடைய சின்னம். யாரு? அதான் சொல்றேன். அப்ப அது சமய சின்னம் இல்லையா? விபூதியை மட்டும் சமய சின்னம்னு மறுக்கிறீங்களே சன்மார்க்கிகள், தப்பு இல்லையா அது? அப்ப சமய சின்னம்னா தீபத்தையும் மறுத்து காட்டுங்க பார்க்கலாம் இல்லையா? அந்த விபூதிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு, எங்க வாங்கணுன்றது தெரிஞ்சு வாங்கணும், எந்த விபூதியை வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்கணும். அந்த விபூதிக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னு எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. வள்ளலாரும் சொல்லியிருக்கிறாரு, மது மாமிசத்தை விட விபூதி இடாதவங்க கையில அவங்க அமுதமே கொடுத்தாலும் அது மலம் அப்படிங்கிறார். விபூதி இட்டுக்காதவங்க நமக்கு அமுதத்தையே கொடுத்தாலும் அது மலம் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு விபூதியோட பெருமையை வள்ளல் பெருமான் சொல்றாரு. விபூதி வேண்டாம்னு ஒரு இடத்துல கூட வள்ளல் பெருமான் சொன்னதே கிடையாது. இந்த விபூதி வேணாம்னு சொல்றவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், ஏதாவது ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கிறேன் நான். ஐயா சமயம் கடந்தவர், அது யார் எழுதினது? கிடையாது. இல்ல, எங்க சொன்னாரு? கிடையாது. எங்க இருக்குது விபூதி வேணான்னு? எங்கேயாவது இருக்கா? ஊரநடிகள் சொன்னாருன்னா ஊரநடிகள் சொல்றதெல்லாம் எடுக்க முடியாது ஐயா. இல்லையா? ரத்தனம் வந்து வள்ளல் பெருமான் நியமித்தவர். ரத்தனம் வந்து சொல்றாரு, தீபாரணை பண்ணிட்டு ஞான சபையில விபூதி கொடுப்பது வழக்கம்ன்றார். 1933 வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஐயா கொடுக்க சொல்லி தானே இந்த ரத்தனம் கொடுத்துட்டு இருக்கிறார். ஐயா சமய பற்று வேற, சமய அடையாளம் வேற. இப்ப சமய பற்று விட்டுட்டாருன்னா சமய அடையாளம் விட்டுட்டாருன்னு ஏன் சொல்றீங்க? சமய அடையாளம்னா தீபமும் சமய அடையாளம் தான். சொல்லியிருக்கிறார். ரைட். அதாவது அதெல்லாம் நான் வேணாம்னு சொல்லவே இல்லை. விபூதி இட வேண்டாம்னு வள்ளல் பெருமான் எங்கேயுமே சொல்லலை. அது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா கூட நான் நிச்சயமா விபூதி விடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது ஐயா சொன்ன விதி இல்லைங்கிறேன். ஐயா ஞான சபை வழிபாட்டு விதி ஐயா புக்கில். இப்ப நான் ஒரு புக்கு போட்டேன்னா உடனே அது ஓகேன்னு ஆயிடுமா? ஆதாரமே கிடையாது. ஓரநடிகள் வந்து தெய்வமணி மாலை தான் முதல் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அதுக்கு என்ன ஆதாரம்? யார் சொன்னது? இல்லையே. 4 திருமுறையில தெய்வமணி மாலை வந்துச்சா? வள்ளலார் வெளியிட்ட 4 திருமுறை, 4 திருமுறை வள்ளலார் வெளியிட்டார். அதுல தெய்வமணி மாலை வந்துதா?
வரலையே. அப்ப ஊர்நடிகள் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எப்படி நீங்க சொல்லலாம்? ஐயா வெளியிட்டதுன்னா மத்தவங்க வெளியிடுறாங்க. ஐயா வெளியிட்டது 4 திருமுறை ஐயா வெளியிடுறாரு. அவங்க சொல்லி மத்தவங்க கேட்கறாங்க, அவர் வேண்டான்றாரு. ஆனாலும் ஒருத்தர் வந்து இல்ல நான் வந்து சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் பண்ணாரு. ஆனா ஐயாவோட நாலேஜ் இல்லாம வெளியே வந்துச்சு. ஐயாவோட ஐயா அந்த பாட்டுல திருத்தம் கொடுக்குறாரு. விண்படைத்த பொழில் தில்லைங்கிற பாட்டுல ஐயா திருத்தம் பண்றாரு. அங்க பொழில் தில்லைன்னு இருக்கு, பொழிற்றில்லைன்னு வரணும்னு ரா போட்டு ரீ, அந்த ரீ போட சொல்லி ஐயா கடிதம் எழுதுறாரு. அங்க தப்பா போட்டு இருக்குது, மாத்துகின்றாரு. அப்ப 4 திருமுறையும் வள்ளல் பெருமான் பார்த்து வெளியிட்ட திருமுறைகள். அப்ப தெய்வமணி மேல அதை வந்துச்சா? இல்லையே. அப்புறம் எப்படி அது முதல் தலைமுறையில் ஊர்நடிகை கொண்டாந்து வச்சாரு? 9 வயதுல தான் தெய்வமணி மேலே பாடினாருங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கிடையாது. இவங்க எழுதின வரலாறு. தெய்வமணி மாலை எப்ப பாடி இருக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்க. அத யாரது? சோமு செட்டியாரா? கந்தகோட்டத்துல அந்த கோயிலை புதுப்பிப்பதற்காக வள்ளல் பெருமான் கிட்ட வந்து பாட்டு பாடி கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப ஏற்கனவே பாட்டு பாடி பிரசித்தமாயிருந்தா தானே போய் பாட்டு பாடி கொடுன்னு கேட்பாங்க. முதல் பாடல் அவர் ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட போயிட்டு எப்படி பாட்டு பாடி கொடுன்னு கேட்டிருப்பாரு? அவர் கேட்டுக்கொண்டதன்படி வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்துக்கு ஒரு நாள் கூட போனதில்லை நான் சொல்லுவேன். ஒரு நாள் கூட அவர் கந்தகோட்டத்துக்கு போனதில்லை. திருவொற்றியூருக்கு போய் அவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறாரு. இது அவர் கேட்டுக்கொண்டதன்படி வள்ளல் பெருமான் பாடி அருளியது அப்படின்னு அந்த நூலுடைய முதல் பக்கத்துல கொடுத்துருக்குறாங்க. எல்லா புத்தகத்திலும் அந்த பிரிண்ட் இருக்கு, கேட்டுக்கொண்டதன்படி. அப்ப வள்ளலார் போயிருந்தாருன்னா திருவொற்றியூர் பத்தி 2000 பாட்டு இருக்கு. கந்தகோட்டத்தை பத்தி இந்த 31 பாட்டு, அப்புறமா அந்த சரணம் சரணம்னு இன்னொரு 10 பாட்டு, 41 பாடல் மட்டும்தான் இந்த கந்தகோட்டத்தை பத்தி இருக்கு. முருகப்பெருமானை பத்தி மீதி எல்லாம் திருத்தணிகை பதிகம். அங்க போயிடுறாரு. திருத்தணிகை கூட வள்ளல் பெருமான் அங்க போயிருப்பாரா? திருத்தணிகையில் அந்த முருகனுக்கு எத்தனை முகம்? ஒரு முகம் தான், 6 முகம் கிடையாது. திருத்தணியில அந்த முருகனுக்கு ஒரு முகம் தான். வள்ளல் பெருமான் 6 முக கடவுளேன்னு தான் பாடுறாரு. அது எப்படி திருத்தணி முருகன் ஆக முடியும்? இல்லையா? அப்போ தெய்வமணி மாலை முதல் பாடல் கிடையவே கிடையாது. இதுக்கு சாட்சி, இன்னொரு சாட்சி ஆறுமுக நாவலர். 4 திருமுறை வெளிவந்த உடனே ஆறுமுக நாவலர் கேட்கிறாரு, வள்ளல் பெருமான் வந்து முதல் பாடல் எப்படின்னா 4ஆம் திருமுறையில வருது அந்த முதல் பாடல். அந்த பாட்டோட ஆரம்பம் எனக்கு மறந்து போச்சு. அந்த பாடலை ஆறுமுக நாவலர் சொல்லி, இதுதானே வள்ளல் பெருமான் பாடிய முதல் பாடல், அப்படி இருக்க நீ திருவடி புகழ்ச்சிய முதல் பாடல் வைத்திருக்கின்றீர்களே, அதனால திருவருட்பாவின் வகுப்பு முறை தவறு அப்படின்னு ஆறுமுக நாவலர் ஒரு கடிதம் போடுறாரு. அதுக்கு வேலாயுத முதலியார் பதில் கொடுக்குறாரு, உங்க தேவாரத்தை எடுத்து பாருங்க, அதுல முதல் பாடல் என்னவா பாடிட்டு இருக்குது, உலகலாம்னு அவர் அடி எடுத்து கொடுத்தா கூட முதல் பாடல் வேற தானே வச்சிருக்கிறீங்க, அப்ப இது தப்புன்னா அதுவும் தப்பு, அது சரின்னா இது சரி அப்படின்னு பதில் வேலாயுத முதலியார் கொடுக்குறாரு. இந்த அருட்பா மருட்பான்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விவரங்கள் எல்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப தெய்வமணி மாலை முதல் பாடல் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம தெய்வமணி மாலையில ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு இருக்கும். இந்த பிள்ளைங்கிற அந்த ஜாதி பேரை கல்யாணமானவங்க மாத்திரம்தான் போட முடியுங்கிறது மரபு. 9 வயசுல அவர் பாடியிருந்தாருன்னா ராமலிங்கம் பிள்ளைன்னு போட்டிருக்க மாட்டார். அவர் இப்ப ராமலிங்கம் பிள்ளை பாடியதுன்னு இருக்கு, ராமலிங்கம்னு தான் இருந்திருக்கணும். ஐயா ஐயா வந்து அதான் சொல்ற. அப்ப அது முதல் பாடலா இருந்தா ஐயா திருத்திருப்பார். ஐயா அதை திருத்திருப்பார். ஏன்னா திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் ராமலிங்கம் அப்படின்னு அவங்க போடும்போது ஐயா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாராம். திருவருட்பிரகாச வள்ளல் யார் என்னும் ராமலிங்கம் அப்படின்னு வள்ளல் பண்ணும். அதுக்கு தனக்கு தானே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சரி போட்டுக்கோ அப்படின்னு எல்லாம் வேலையார் முதலியார் பதிவு பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஓரநடிகளுடைய நிறைய ஓரநடிகள் மாதிரி ஆய்வு பண்ணவர் யாரும் இல்லை, அவர் குறையெல்லாம் சொல்ல வரல. ஆனால் அவருடைய அந்த இது முதல் பாடல் தெய்வமணி மாலை முதல்ல பாடினதுன்னு சொன்னது அப்பட்டமான தவறான ஒரு கருத்து. அவ்வளவு. ஏன்னா மற்றபடி ஊரநடிகள் ஐயா அவெல்லாம் வந்து அவங்களாம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. அவங்க காலில் எத்தனை தடவை விழுந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு போராது அந்த. ஆனால் இந்த அவர்களுக்கும் தவறு நேர்கின்றது. ஏன்னா முதல் பாடலாம் இந்த ஆய்வுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர் வள்ளல் பெருமான் காலத்திலேயே அதை வந்து கொடுக்குறாரு. ஏன் இந்த பாட்டை முதல் பாட்டை வைக்கலன்னு அதை பிரிங்கி மாநகரம் ராமசாமி அதை பதிவு பண்றார். அவருடைய அருட்பா வெளியே வரும்போது இந்த ஆதாரங்களை எடுத்து அவர் பதிவு பண்றார். சரிங்களா? அதனால ஓரநடிகள் ரொம்ப மிக சிறந்தவர். பட் தெய்வமணி மாலை என்பது முதல் பாடல் கிடையாது. அவர் அதை முதல் பாடலை வச்சிருக்கிறார். நிறைய ஊரநடிகளும் வந்து நிறைய ஐயாவுடைய கையெழுத்து பிரதியை கண்ணால் பார்த்தது பாலகிருஷ்ண பிள்ளை, அதுக்கப்புறமா அதிகமாக பார்த்தது ஊரநடிகள் தான். இன்ஃபேக்ட் ஊரநடிகளுடைய வீட்டில் இன்னும் கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அது வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். ஜீவ சீனிவாசன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் அவங்களுடைய குடும்பத்தோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறார். வேற யாரும் அவங்கள்ட்ட கிட்டேயே போக முடியாது. ஜீவ சீனிவாசன் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் எப்படியும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தைப்பூசத்துக்குள்ளே வாங்கிறேன்னாரு. நான் வாங்க முடியல. அது கிடைச்சதுன்னா நமக்கெல்லாம் பெரிய பொக்கிஷமாக இருக்கும். நன்றி. நம்ம எல்லாரும் சன்மார்க்கத்தில் அக வழிபாடும் பண்ணணும், புற வழிபாடும் பண்ணணும். அக வழிபாடு பண்ணாமல் முற்று பெறாது, புற வழிபாடு பண்ணாமல் தொடங்கவே தொடங்காது. அதனால் அது ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியம். ஜீவகாருண்யம் பண்ணாதான் நம்மளால் இந்திரிய ஒழுக்கத்துக்கு கடைப்பிடிக்க முடியும். கருணை இல்லாமல் இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கவே முடியாது. இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காமல் கருணை ஒழுக்கத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. இந்த மூன்று ஒழுக்கங்களும் இருந்தால் ஒழிய ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இல்லை இறைவனால் நமக்கு கொடுக்கப்படவே மாட்டாது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை நித்திய கர்ம விதி. நித்திய கர்ம விதியை கண்ணை ஓடிக்கிட்டு, வாயை ஓடிக்கிட்டு, காதை ஓடிக்கிட்டு கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிச்சாதான் நமக்கு இந்த எல்லாத்தையும் அடையிறதுக்கு உண்டான பக்குவம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பூசத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இங்கே பார்க்கக்கூடிய இந்த தீபத்தை நமக்கு உள்ளர பார்க்கணுங்கிற அக வழிபாடு எல்லாரும் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலையாவோட ஒரு சின்ன கோரிக்கை, நம்ம சன்மார்க்கத்தில் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையா ஒரு